Beautiful ladies and gentlemen, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெய்லி நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ். காலையில ஏஞ்சது நம்ம இந்த வேர்ட்ஸை சொல்லாம இருக்கவே மாட்டோம். அந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க फ्रेंड्स, இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த 10 சென்டென்ஸுமே நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றது. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். சீக்கிரம் எழுந்திரு. சீக்கிரம் எழுந்திரு. இது காலையில் நம்ம கேட்குற ஒரு வார்த்தை தான். இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா வேக்கப் இயர்லி. சீக்கிரம் எழுந்திரு இந்த வார்த்தைக்கு வேக்கப் இயர்லி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? பி லேட் ஃபார் ஸ்கூல். பி லேட் ஃபார் ஸ்கூல். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுங்கிறத பி லேட் ஃபார் ஸ்கூல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா பல் துலக்கு. பல் துலக்கு இது எல்லா பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா ப்ரஷ் யுவர் டீத். ப்ரஷ் யுவர் டீத். அடுத்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா ப்ரஷ்ஷை எப்போவுமே குழந்தைங்க தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு எப்படி சொல்கிறது? தேடுவதே வேலையாக போச்சு. சரியா? ப்ரஷ்ஷை தேடுறதே வேலையாக போச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா லுக்கிங் ஃபார் ப்ரஷ் இஸ் எ ஷோர். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா லுக்கிங் ஃபார் ப்ரஷ் இஸ் எ ஷோர். அடுத்து சொல்கிற வார்த்தை என்னென்னா சீக்கிரம் வந்து சாப்பிடு. எல்லா பேரண்ட்ஸுமே சொல்கிற வார்த்தை இது. எல்லா டைமும், அதாவது மார்னிங்காக இருந்தாலும் சரி, லஞ்சாக இருந்தாலும் சரி, டின்னராக இருந்தாலும் சரி, எப்போவுமே இந்த வார்த்தை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். சீக்கிரம் வந்து சாப்பிடு. இதை எப்படி சொல்லலாம்? கம் அண்ட் ஈட் இயர்லி. கம் அண்ட் ஈட் இயர்லி. இப்படி தான் சொல்லணும். அடுத்தது சாப்பிடும்போது தண்ணி நிறைய குடின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். அடுத்ததாக சொல்கிறது என்ன அப்படின்னா பேக்கை எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணு சொல்லுவாங்களா? பேரண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது பேக்கில் எல்லாம் சரியாக இருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா செக் தட் பேக் எவ்ரி திங் இஸ் கரெக்ட் இன் த பேக். கரெக்ட் இன் த பேக். செக் தட் எவ்ரி திங் இஸ் கரெக்ட் இன் த பேக். ஓகேங்களா? பேக்கில் எல்லாம் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம இப்போ இங்கிலீஷில் பார்த்தோம். அடுத்ததா என்ன அப்படின்னா வாட்டர் பாட்டிலை மறந்துட்டியே இது சொல்லுவாங்களா? எப்போவுமே என்னது லாஸ்ட் டைமாக கொண்டு வந்து பேரண்ட்ஸ் கொடுக்குற ஒரு இது என்ன அப்படின்னா வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டிலை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபர்காட் த வாட்டர் பாட்டில். ஃபர்காட் த வாட்டர் பாட்டில். சரிங்களா? இதே ஃபர்காட்டை வச்சு நம்ம இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 9th ஒன் என்ன அப்படின்னா லஞ்ச் பேக்கை மறந்துடாமல் எடுத்துக்கோ. அதாவது லஞ்ச் பேக்கை மறந்துடாமல் எடுத்துக்கோன்னு சொல்கிறது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா டோன்ட் ஃபர்கெட் டு டேக் த லஞ்ச் பேக். டோன்ட் ஃபர்கெட் டு டேக் த லஞ்ச் பேக். இது இப்படி சொல்லுவாங்க. அதில் ஃபர்கெட்னு மட்டும்தான் வரும். இங்கே வந்து டோன்ட் ஃபர்கெட்டுன்னு வரும். சரிங்களா? இப்போது 9th சென்டென்ஸை நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 10th சென்டென்ஸ் பார்க்கலாம். 10th சென்டென்ஸ் வந்து என்ன அப்படின்னா செப்பலை போட்டுக்கோ. இது எல்லாருலேயும் சொல்லுவாங்க. இப்போ ஷூ போட்டுக்கோன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ செப்பலை போட்டுக்கோ. அதுக்கு எப்படி சொல்கிறது? புட் ஆன் செப்பல். புட் ஆன் செப்பல். ஓகேங்களா? இப்போது புட் ஆன் செப்பல்னு நம்ம பார்த்துட்டோம். 10 சென்டென்ஸையுமே நம்ம இப்போ கிளியராக பார்த்துட்டோம். 10 சென்டென்ஸையும் ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் நம்ம பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வேக்கப் இயர்லி. சீக்கிரம் எழுந்துரு. பி லேட் ஃபார் ஸ்கூல். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. தேர்ட் ஒன் ப்ரஷ் யுவர் டீத். ப்ரஷ் பண்ணு. ஃபோர்த் ஒன் லுக்கிங் ஃபார் ப்ரஷ் இஸ் எ க்ரூர். எப்போ பார்த்தாலும் ப்ரஷ்ஷை தேடிக்கிட்டே இருக்காத. ஃபிஃப்த் ஒன் கம் அண்ட் ஈட் இயர்லி. சீக்கிரம் சாப்பிடு. சிக்ஸ்த் ஒன் ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். தண்ணி நிறையா குடி. 7th ஒன் செக் தட் எவ்ரி திங் இஸ் கரெக்ட் இன் த பேக். எல்லாமே பேக்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. 8th ஒன் ஃபர்கெட் த வாட்டர் பாட்டில். உன் வாட்டர் பாட்டிலை மறந்துடாத. டோன்ட் ஃபர்கெட் டு டேக் த லஞ்ச் பேக். லஞ்ச் பேக்கை மறந்துடாமல் எடுத்துக்கோ. லாஸ்ட் ஒன் புட் ஆன் த செப்பல்ஸ். செப்பலை போட்டுக்கோ. இந்த 10 சென்டென்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்புகிறேன். இந்த 10 சென்டென்ஸும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்பிக்கையாக இருக்குது. அடுத்ததாக இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். இந்த கொஷினுக்கு நீங்கள் இங்கிலீஷில் எனக்கு மீனிங்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பத்திரமா போயிட்டு வா. பத்திரமா போயிட்டு வா. இதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு இங்கிலீஷில் எப்படி வருங்கிறத சொல்லுங்கள். ஓகேங்களா? என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.